தசம பாகம் யாருக்கு உரியது? தசம பாகம் கர்த்தருக்கு உரியது. வசனம் எங்கே இருக்குது? லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்போது கர்த்தருக்கு தசம பாகம் அப்படின்னா அதை ஆண்டோடு தான் எடுத்துகிட்டு போக போகிறாரா? கிடையாது. அப்போ அது யாருக்கு? ஆசாரிய ஊழியம் செய்கிற லேவியர்களுக்கு. வசனம் எங்கே இருக்குது? என்னாகமம் 18வது அதிகாரம் 21வது வசனம். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்கிறதுக்காக அவங்களுக்கு என்னன்னா தசம பாகம். ஏன் வேறு வேலை செய்யக்கூடாதான்னா கிடையாது. ஏன்னா 23வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நெத்திய கட்டளையாக இருக்கும். சுதந்திரம்னா என்ன? சொத்து சேர்க்கக்கூடாது. சம்பாத்தியங்கள் செய்து பொருளை ஈட்டக்கூடாது. அது அவர்களுக்கு நித்திய கட்டளை. அப்போது அந்த ஆசாரியர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? தசம பாகத்தை வைத்து. ஆனாலும் அந்த தசம பாகத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்? வசனம் எங்கே இருக்குது? அதுக்கு உபாகமம் 12:18. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. ஸோ அந்த காலத்தில் பணமாக கொடுக்கல. அப்போ பணம் இல்லையானா பணம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க தசம பாகத்தை. இன்னும் வேறு எங்கே இருக்குது வசன ஆதாரம்? உபாகமம் 26:12. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கு அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவியும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு. அப்போது தசம பாகத்தில் யாருக்கெல்லாம் பங்கு இருந்துச்சு அப்படின்னா லேவியன், ஆசாரிய ஊழியம் செய்தவங்க, பரதேசி, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் எல்லாரும் சாப்பிடணும். அப்படி தான் தசம பாகம் அன்னைக்கு யூஸ் பண்ணப்பட்டது. அதாவது தசம பாகம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதுனா யார் எடுத்துகிட்டு போவாங்க? ஆசாரியர்கள். அவங்க எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு எந்த சொத்தும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இஸ்ரவேல் நடுவில் சுதந்திரம் மூணில் பங்கும் கிடையாது. அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்? விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் எல்லோரும் அந்த தசம பாகத்தில் தான் சாப்பிட்டுக்கணும். பரதேசி, லேவின் எல்லோரும் ஆசாரிய ஊழியம் செய்த அந்த காலத்தில். ஃபஸ்ட்டு அப்போ ஆசாரிய ஊழியம்னா என்ன? ஆசாரியர்கள் எதுக்கு நியமிக்கப்படுறாங்கன்னு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியர்கள் பலி கொடுக்கறதுக்கும் காணிக்கை செலுத்துறதுக்கும். இன்றைக்கி பலி கொடுக்குறாங்களா ஆண்டவருக்கு? கிடையாது. அல்லது இன்றைக்கி சொத்து இல்லாமல் இருக்கிறாங்களா? சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறாங்களா? கிடையாது. அப்போது உங்களுக்கு எதுக்கு தசம பாகம்? தெரியல. அப்போது தசம பாகம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன? ஒன்றும் இல்லை.